இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க வீட்டில் இதுதான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சம்பாதிக்கிறது 1 பங்கு, செலவு வர்றது 2 பங்கு. அதுலேயும் அந்த கறி மீன் எடுத்தோன்னா 3 பங்கு செலவு வருது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த பட்டரி பீன்ஸை பாருங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் 100 கிராம் இல்லை ஒரு 120 கிராம் இருக்கும். 150 கிராம் கூட இருக்காது. இதோட ரேட்டு 1/4 கிலோ 40 ரூபாயாம். பார்த்தீங்களா, ஒரே ஒரு கை தான் வருது, நீங்களே பாருங்கள். 1/4 கிலோ 40 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு 15 ரூபா. இது ரெண்டுக்கும் 55 ரூபா ஆச்சா? பார்த்தீங்களா, இது ரெண்டுக்குமே 55 ரூபா ஆச்சு. இது கூட்டுக்கு தான். இன்னைக்கு குழம்பு செலவு, சாப்பாடு செலவு இருக்குது, நைட்டு டிஃபன் செலவு இருக்குது, அப்புறம் பால், டீ, ஸ்நாக்ஸு. நம்ம வாய் சும்மா இருக்காது. இது எல்லாத்துக்கும் நம்ம சம்பாதிக்கிறத விட டபுளாக தான் வருது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வருமானம் வரல. வீட்டு வேலை பார்க்குற இடத்துல அவங்க வேணால் அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புவாங்களே தவிர, எப்படி சொல்கிறதுனா, ஒரு 500 ரூபா நமக்கு சேர்த்து கொடுக்குறதுக்கு அவங்கக்கிட்ட இல்லாமல் போயிடும். ஆனால் அவங்க அமேசானில் ஆர்டர் போடுவாங்க, ஹோட்டலில் ஆர்டர் போடுவாங்க, 5000 10,000 ஹாஸ்பிட்டலில் கேட்டோன்னே தூக்கி தூக்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரி தான் போகுது, வேறு வழி இல்லை. நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் கறி மீன்லாம் நினச்சோன்னே எடுக்க முடியாது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு பார்த்து கையில் ஒரு 500 1000 இருக்கான்னு பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு விலைவாசிகள் கூடிடுச்சு. நகை அது பாட்டுக்கு லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க என்ன செய்கிறது சொல்லுங்கள்? சுத்தமாக போடாமல் கட்டி கொடுக்க முடியுமா? கஷ்டப்படுற வீடாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு கொலுசு வாங்கலான்னு பார்த்தா இந்த நேரத்தில் 400 ஆகுது, 300 ஆகுது, இப்போ 250 ஆகுது. நம்ம வாங்க போகிற நேரத்தில் அது 400 ரூபாய்க்கிட்ட போய் நின்றும். அதனால் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோமோ இல்லையோ, சின்ன கொலுசு கூட எடுக்க முடியல, சிரமமாக தான் இருக்குது. வர்றது 1 மடங்கு, போகிறது 3 மடங்கு, 4 மடங்கு, 2 மடங்கு, இப்படி செலவாகுது. சரி, நம்மளை படைச்ச இறைவனை நம்பி இந்த உலகத்தில் நம்மளும் இருப்போம். மக்களோட மக்களை நம்மளும் இருப்போம். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஓகே, பாய்.